JFK இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அங்கே வந்து இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டில் ஒரு முஸ்லீம் லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டையும் விசாவையும் செக் பண்ணி, அங்கே வந்து நார்மலாக இப்போ ஏர்போர்ட்லேருந்து வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க, டிக்கெட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சிருக்கு, அவங்க வந்து செக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்காகவே இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இடத்துலேருந்து வந்திருக்காங்க, ஆனால் அந்த இடம் நம்ம வேர்ல்டு மேப்பில் எங்கேயுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து தான் வந்து அவங்க வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொரென்சோ அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து அவங்க வந்த மாதிரி அதில் வந்து போட்டிருக்கு. சரி, ஓகே, அப்படி ஒரு இடமே இல்லையே உலகத்தில், அந்த மாதிரி ஒரு இடமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே ஆச்சரியமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதை வாங்கி அந்த பாஸ்போர்ட்டை வாங்கிலாம் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த டொரென்சோ அப்படின்னு அந்த போட்டிருக்க அவங்களோட கண்ட்ரி வந்து அங்கேருந்து தான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு அந்த கண்ட்ரி நேம் வந்து அதில் போட்டிருக்கு. அங்கேருந்து நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு வந்து அவங்க பயணம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அதில் போட்டிருக்குது. அதில் வந்து போட்டிருக்கான ப்ரூஃப்மே இருக்குது. அதாவது நான் இந்த பாஸ்போர்ட்டில் வந்து இங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அதில் இருக்குது. சரி, ஓகே, இவங்க எப்படி வந்திருக்காங்க, இது உண்மையா இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறும் நார்மலாக, அந்த மாதிரி இது ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போதும் அப்படி எதுவும் இல்லை. அந்த டொரென்சோ அப்படிங்கிற அந்த நாட்டுடைய பேரில் நிறைய ஸ்டாம்ப்ஸாக இருக்கட்டும், அங்கேருந்து அவங்க போனதுக்கான ப்ரூஃபாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த பாஸ்போர்ட்லேயும் விசாலேயே இருந்திருக்கு. இது பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு. சரி, இவங்களை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், இவங்க என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போய் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சு அந்த இடத்துல சரி, ஓகே, இவங்கள்ட்ட ஒரு மேப்பை காமிப்போம், அதை காமிச்சு அவங்களுடைய நாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த மேப்பை காமிக்கும் போது ரேண்டமாக ஒரு இடத்த காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து அவங்களுடைய நாடு இருக்குன்னு சொல்லி அவங்க அடித்து சொல்கிறாங்க.